அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். காந்தியடிகளின் அரசியல் தோற்றமும் கோட்பாடுகளும் என்ற பொருள் பற்றி இன்று விவாதிக்க இருக்கிறோம். காந்தியின் அரசியல் பயணம் அவரின் ஆன்மீக தேடலில் துவங்குகின்றது. எனது அரசியலும் எல்லா செயல்களும் எனது ஆன்மீக நம்பிக்கைகளால் இயக்கப்படுகின்றன என்றார் காந்தி. சத்தியமே, உண்மையே அவரின் கடவுள். அறமே அவரின் இலட்சியம். சத்தியத்தையும் உண்மையையும் அடைய அவருக்கு கிடைத்த வழி அன்பும் அகிம்சையும் ஆகும். மிகச் சிறிய வயதிலே அவரது ஆன்மீக பயணம் துவங்கியது. குழந்தையாயிருக்கும் பொழுது அவர் இருளை பார்த்து பயந்தார். இருண்ட இடங்களில் பிசாசுகளும் பேய்களும் நிறைந்திருப்பதாக யாரோ அவருக்கு சொல்லியிருந்தார். அவற்றை நினைத்து அச்சமுற்றார் அவர். இந்த அச்சத்தை ரம்பா என்னும் பணிப்பெண் அவருக்கு போக்கினார். அச்சம் இருக்கும் பொழுது ராமநாமத்தை சொல், ராமன் உன் உடன் இருப்பான், அவன் உன்னை காப்பான் என்று குழந்தை காந்திக்கு ரம்பா உபதேசித்தாள். அவரது முதல் குரு ரம்பா என்னும் அந்த பணிப்பெண். ரம்பா கொடுத்த மந்திரம் மிக எளிய மந்திரம், ராம மந்திரம். ராம மந்திரம் அவரது வாழ்க்கையை செலுத்தியது. அவர் தனது 79ஆம் வயதிலே குண்டுக்கு இரையாகும் போது கூட அவருடைய உதடுகள் உச்சரித்தது ராமநாமம். ஒவ்வொரு நொடியும் அவர் கடவுள் நம்பிக்கையால் வழிநடத்தப்பட்டார். எனவே கடவுளற்ற, ஆன்மீகமற்ற அரசியல் அவருக்கு ஏற்புடையது கிடையாது. கடவுளை காணும் முயற்சியிலேயே நான் அரசியலுக்கு வந்தேன் என்று அவர் சொல்லுகின்றார். இது ஒரு புதுமையான கருத்து. இத்தகைய கருத்து கொண்டிருப்போர் அரசியலில் மிகச் சிலர். அரசியல் அதிகாரத்தை கைக்கொள்ளுவதற்காக, அதிகாரத்தை பெறுவதற்காக கிடைக்கும் வழி என்பவர்களே அதிகம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஆன்மீகம் இல்லாத அரசியல் இருக்க முடியாது என்பது அவருடைய கருத்து. ஆன்மீகமற்ற அரசியல் அழுக்கு நிறைந்தது, அது முற்றிலும் விளக்கப்பட வேண்டியது என்றார் காந்தியடிகள். இன்றைய அரசியலை கவனித்து பார்த்தால் அது புரியும். இன்றைய அரசியலில் இருக்கக்கூடிய அழுக்குகளுக்கெல்லாம், கேடுகளுக்கெல்லாம், பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம், அது அறத்தினால் வழிநடத்தப்படவில்லை. காந்தி சொல்கின்றார், என்னுடைய அரசியல் பணிகளுக்கான ஆற்றலை எனது ஆன்மீக பயிற்சினால் நான் பெறுவது மற்ற எவருக்கும் தெரியாது. உலகத்தில் பல நாடுகளின் தலைவர்கள் காந்தியை பார்த்து வியந்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அன்பு வழியில், அறவழியில் எவ்வாறு இவர் போராடுகிறார்?
எங்கிருந்து இவருக்கு இவ்வளவு ஆற்றல் வந்திருக்கிறது? காந்தியின் ஆற்றலின் ரகசியம் என்ன? எவ்வாறு இந்திய தேசத்தையே அவரு அவர் தனது ஆளுமையின் கீழ் வைத்திருந்தார்? இன்று நினைத்தாலும் அது பெரும் ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒன்றாகும். அது குறித்து காந்தியடிகள் சொல்வது, அவரது ஆன்மீக பயிற்சியே, அவருடைய ஆன்ம பலமே அவருக்கு அந்த அரசியல் பலத்தை கொடுத்தது என்பதாகும். அரசியலில் அவர் பெரும் பதவிகள் எப்போதும் இருந்ததில்லை. அவருடைய நாட்டினுடைய தலைவராக அவர் இருந்ததில்லை. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக கூட அவர் இருந்ததில்லை. அவர் ஒரே ஓராண்டு தான் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அவருடைய ஆற்றல் எல்லாம், அவருடைய அரசியல் ஆற்றல் எல்லாம் அவருடைய ஆன்மீக ஆற்றலால் வந்தவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கை முழுவதும் இறைவனை தேடுவதாகவே இருந்தது. அவரை பொறுத்தவரை இறைவன் என்றால் சத்தியம், வாய்மை, உண்மை. எனவேதான் அவர் தனது சுயசரிதத்தை எனது சத்திய சோதனை என்று அழைத்தார். எனவே இந்திய விடுதலை இயக்கத்தை அறம் சார்ந்ததாக, வன்முறையற்றதாக மாற்றிட அவர் முயற்சி செய்தார். உலகத்தில் எங்கும் இத்தகைய நிகழ்வு நடந்தது கிடையாது. வன்முறையற்ற ஒரு விடுதலை இயக்கம் என்பது உலகத்திலே வேறு எங்கும் கிடையாது. ஒரு புதுமையாக இந்தியாவிலே அவர் முயற்சி செய்தார். அரசியலிலே வன்முறை கூடாது என்ற அவருடைய செய்தி இன்றைக்கும் மிக முக்கியமானது. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாட்டிலே வன்முறையின் மூலம் அப்பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியாது என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். அரசியல் களத்திலே ஆயுதங்கள் கூடாது என்பது அவருடைய மிக வலிமையான செய்தி, உலகுக்கு கொடுத்த மிக வலிமையான செய்தி. ஆயுதங்கள் இல்லாத அரசியல், பயங்கரவாதம் இல்லாத அரசியல் என்பது அவருடைய மிக உறுதியான கொள்கை. அவருடைய அரசியல் அறம் சார்ந்த அரசியல், வன்முறையற்ற அரசியல். இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் பலருக்கு பல நேரங்களில் அவருடைய அரசியல் கோட்பாடுகள் புரியாது இருக்கலாம். பல நேரங்களில் அவர் விட்டுக் கொடுத்திருக்கலாம். பல நேரங்களில் எதிரிகளுடன் சமரசம் செய்திருக்கலாம். அதற்கெல்லாம் காரணம் அவர் அரசியல் அறம் சார்ந்ததாக இருந்திட வேண்டும், வன்முறை இல்லாது இருந்திட வேண்டும், அன்பின் வழியாக இருந்திட வேண்டும் என்ற கொள்கைகளில் மிக உறுதியாக இருந்ததுதான் காரணம். எனவே அறம் சார்ந்த அரசியல், வன்முறையற்ற அரசியல் என்ற கோட்பாடுகளின் அடிப்படையில் காந்தியடிகளின் அரசியல் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை மாணவர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காந்தியடிகள் 54 ஆண்டு காலம் அரசியலிலே இருந்திருக்கிறார். அவருடைய காலம் சவால்கள் நிறைந்ததாக இருந்தன, ஆபத்துக்கள் நிறைந்ததாக இருந்தன, பிரச்சனைகள் மிகுந்ததாக இருந்தன. 20ஆம் நூற்றாண்டில் காந்தி வாழ்ந்தார். மிக குறைந்த வயதிலே
அவர் தன்னுடைய அரசியல் போராட்டத்தை துவக்கினார். அவர் எந்த வயதிலே தன்னுடைய அரசியலை ஆரம்பித்தார் என்று உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். 1993ஆம் ஆண்டிலே, அப்போது அவருக்கு வயது 24 வயது. 24 வயதிலே இந்தியாவை விடுத்து இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்ட தென்னாப்பிரிக்காவுக்கு 1894 போனார். ஏறக்குறைய ஒரு 128, 130 ஆண்டுகளுக்கு முன்பு 130 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்கா எவ்வாறு இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு இளைஞர், 25 வயது இளைஞர் இந்தியாவில இருந்து வழக்கறிஞர் தொழில் செய்வதற்காக ஆப்பிரிக்காவுக்கு செல்கிறார். அங்கு செல்லும் பொழுது அவருக்கு மிக அதிர்ச்சிகரமான சில அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அத்தகைய அதிர்ச்சியை அவர் அதற்கு முன்பு சந்தித்தது கிடையாது. அவர் ஆப்பிரிக்காவில் இறங்கியதும் அவருக்கு கிடைத்த முதல் பாடம், அவரை ரயிலிலே இருந்து அவர் ஒரு இந்தியர், கருப்பர் என்ற காரணத்துக்காக கீழே தள்ளிவிடப்பட்ட நிகழ்வு. அப்போது அவருக்கு வயது 24 வயது. அந்த வயதிலே அவர் நிறவெறியை அங்கு சந்தித்தார். 1894ஆவது ஆண்டிலே, அதாவது அவருக்கு 25 வயது ஆகும் பொழுது, ஆப்பிரிக்க நாட்டிலே நேட்டால் இந்திய காங்கிரஸ் என்ற கட்சியை அவர் துவக்குகின்றார். நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஒரு 25 வயது இளைஞர் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு புதிய கண்டத்திலே, ஒரு இருண்ட கண்டத்திலே, அங்கிருக்கக்கூடிய கூலி இந்திய தொழிலாளர்களுக்காக, ஒப்பந்த கூலிகள் என்று சொல்லக்கூடிய அடிமைகள் போல் இருந்தவர்களுக்காக ஒரு இயக்கத்தை 25 வயது இளைஞர் ஒருவர் எவ்வாறு துவக்கிட முடியும் என்று இன்று நினைத்தாலும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏறக்குறைய 130 வருடங்களுக்கு, 125 வருடங்களுக்கு முன்னாலே அவர் அத்தகைய ஒரு இயக்கத்தை அங்கு துவக்கினார். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. அது துவக்கப்பட்டு 9 ஆண்டுகளுக்குள்ளாகவே தென்னாப்பிரிக்காவிலே நேட்டால் இந்திய தேசிய காங்கிரஸ் காந்தியடிகளால் துவக்கப்பட்டது. 1894ஆம் ஆண்டிலிருந்து 1948ஆம் ஆண்டு வரை 54 ஆண்டு காலம் அவர் அரசியலிலே இருந்தார். 1948ஆம் ஆண்டு மத நல்லிணத்திற்காக, இந்திய ஒருமைப்பாட்டுக்காக தனது உயிரை தத்தம் செய்யும் வரை 54 ஆண்டு காலம் அவர் நீண்ட நெடிய காலம் அரசியலிலே இருந்தார். அவரது காலத்தில் இருந்த அரசியல் நிலை மிகவும் மோசமாக இருந்தன. மிக பெரும் சவால்களுக்கிடையே அவர் தனது அரசியல் வாழ்க்கையை நடத்த வேண்டியிருந்தது. இன்றைக்கு விடுதலை பெற்ற இந்தியா இருக்கிறது, இந்திய அரசியல் சட்டம் இருக்கிறது, மக்களுக்கு உரிமைகள் இருக்கிறது, மக்களாட்சி இருக்கிறது. அந்த காலத்துல அதெல்லாம் இல்லை. அவருடைய காலத்துல இருந்த உலகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே உலகத்திலே ஏகாதிபத்தியம் இருந்தது. உலகத்தையே சில வல்லரசுகள், ஏகாதிபத்திய வல்லரசுகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தன.
உலகத்தின் பெரும் பகுதி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு அடிமையாக இருந்தது. பல நாடுகள் காலனி நாடுகளாக இருந்தன. ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள் அநேகமாக 90% நாடுகள் அடிமை நாடுகளாக இருந்த சூழ்நிலை அது. 2 பெரிய உலகப் போர்கள் நிகழ்ந்தன. காந்தியடிகளுடைய வாழ்க்கை காலத்திலே 2 பெரிய உலகப் போர்கள். இப்பொழுது கூட 3ஆம் உலகப் போர் வந்து விடுமோ என நாம் அஞ்சுகிறோம். இப்பொழுது ஒரு சிறிய போர் ரஷ்யாவினால் இப்பொழுது நாம் ஒரு போரை பார்க்கிறோம். உலகத்தையே அது பாதிக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் 2 உலகப் போர்கள் நடந்தன. அதுல ஏறக்குறைய 8 கோடி மக்கள் உயிரிழந்தார்கள். 8 கோடி மக்கள் உயிரிழந்தார்கள். அணு ஆயுதங்கள் உபயோகிக்கப்பட்டன. நாகசாகி, ஹிரோஷிமா என்ற இடங்களிலே, ஜப்பானிலே, அமெரிக்காவினாலே அணுகுண்டுகள் போடப்பட்டன. 2 உலகப் போர்களுக்கு நடுவிலே காந்தியினுடைய அரசியல் இருந்தது. அக்காலத்திலே நிறவெறி, நாம் இப்பொழுது அபார்த்தைட் என்று சொல்கிறோம், இனவெறி, மதவெறி இவையெல்லாம் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருந்த நேரம். அரசுகள் எல்லாம், காலனி அரசுகள் அநீதியான ஆதிக்கங்களை மக்கள் மீது செலுத்தி வந்தது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அரசாங்கங்கள் இருந்தன. மக்களுடைய அரசாங்கங்கள் அல்ல, வெளிநாட்டினரின் அரசாங்கங்கள் உலக நாடுகளில் இருந்தன. இந்தியா ஏறக்குறைய 200 ஆண்டு காலம் ஆங்கிலேயருக்கு அடிமையாயிருந்தது. குடிமக்கள் அதிகாரமில்லாது இருந்தனர். உலகின் பல நாடுகளில், அநேகமாக எல்லா 3ஆம் உலக நாடுகளிலும் மக்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருந்தன. மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்தன. ஐரோப்பாவிலே கூட அளவுக்கு அதிகமான தேசிய வெறி இருந்தது. தேசியம் என்பது எப்போதும் ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லிட முடியாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் என்று சொல்லுவார்கள். 2ஆம் உலகப் போரின் பொழுது ஐரோப்பாவிலே அளவற்ற தேசிய வெறி, குறிப்பாக பாசிசம், நாசிசம் என்று 2 தவறான தேசியவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஜெர்மனியே உலகத்திலேயே சிறந்த நாடு. ஜெர்மனி மிகப்பெரிய வல்லரசாக வர வேண்டும், ஜெர்மனி உலகத்தையே வெல்ல வேண்டும் என்ற ஒரு தவறான தேசியவாதம் முன்வைக்கப்பட்டது. அது மாதிரி இத்தாலி, அது மாதிரி ஜப்பான் போன்ற நாடுகளில் அத்தகைய தவறான ஒரு தேசியவாதம், அதி தீவிரமான தேசியவாதம், அல்ட்ரா நேஷனலிசம் என்று சொல்லுவார்கள், அத்தகைய தேசியவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. மனித ஆற்றல் சிதைவு, மக்கள் எல்லாம் அடிமையா இருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் அதிகாரம் பறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய ஆற்றல் சிதைவு, அடிமைகளுக்கு என்ன ஒரு ஆற்றல் இருக்கும், அதிகாரம் இல்லாதவர்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கும், உரிமைகள் பறிக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கும்? அடிமைப்பட்டு மக்கள் கிடந்த காலம் அது. வாழ்க்கையே, உலகமே வணிகமயமான காலம் அது. இத்தகைய பெரும் பிரச்சனைகளுக்கு நடுவிலே காந்தியடிகள் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவக்க வேண்டி இருந்தது. இத்தகைய பெரும் பிரச்சனைகளை எல்லாம் அவர் தென்னாப்பிரிக்காவிலே பார்க்கிறார். அவர் அரசியல் கற்றுக்கொண்டது 2 இடங்களிலே, ஒன்று தென்னாப்பிரிக்காவிலே, 2வது இந்தியாவிலே.
தென்னாப்பிரிக்காவிலே இந்தியர்கள் கூலி தொழிலாளர்களாக, ஒப்பந்த தொழிலாளர்களாக, அடிமைகளாக அங்கு இருந்தார். 22 ஆண்டு காலம் தென்னாப்பிரிக்காவிலே காந்தியடிகள் அரசியல் செய்தார். தென்னாப்பிரிக்காவிலே தான் அவர் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அரசியல் வரலாற்றிலே அது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. சத்தியாகிரகம், உண்மைக்கான போராட்டம், சத்தியத்துக்கான போர் என்பதே சத்தியாகிரகம் என்பதன் பொருளாகும். சுயநலத்துக்காக போர், நாடுகளை பிடிப்பதற்காக போர், ஆட்சியை பிடிப்பதற்காக போர், பணத்துக்காக போர், இப்படி பலவிதமான போர்கள் வரலாற்றிலே நடந்திருக்கின்றன. நாடுகளுக்கிடையே அத்தகைய போர்கள் நடக்கின்றன. முதல் முறையாக காந்தியடிகள் சத்தியத்துக்கான ஒரு போர் என்னும் புதிய அரசியல் உத்தியை வடிவமைத்தார். அதைத்தான் அவர் சத்தியாகிரகம் என்று சொல்லுகிறார். அது அவர் தென்னாப்பிரிக்காவிலே கண்டுபிடித்தது. எவ்வாறு ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட எளிய மக்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரரசு, ஆங்கில பேரரசு, அதற்கு எதிரான போராட்டத்தை எவ்வாறு நடத்துவது, ஆயுதம் இல்லாமல், வன்முறை இல்லாமல், இரத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல் எவ்வாறு நடத்துவது என்று சிந்தித்த பொழுது அவருக்கு உதித்த ஒரு புதிய போர் முறை. அந்த போர் முறைக்கு சத்தியாகிரகம் என அவர் பெயர் சூட்டினார். ஆப்பிரிக்காவிலே அத்தகைய சவால்கள் இருந்தால் இந்தியாவிலே வேற மாதிரியான சவால்கள். இந்தியா அடிமை நாடாக இருந்தது. பல ஆண்டு காலம் அடிமை நாடு. எத்தனையோ வெளிநாட்டினர் இந்தியாவின் மீது படையெடுத்து இருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கிட்ட 200 ஆண்டு காலம் இந்தியா அடிமையாக. பாய்மர கப்பலிலே இந்தியாவை அவர்கள் அடிமையாக்கினார்கள். இவ்வளவு பெரிய நாட்டை எவ்வாறு ஒரு கப்பலிலே ஒரு சிலர், நூற்றுக்கணக்கானவர்கள் கோடிக்கணக்கான மக்களை எவ்வாறு அடிமையாக்க முடியும்? அந்த மாதிரி அடிமையாக்கினார். அதற்கு என்ன காரணம்? அதற்கு முக்கியமான காரணம் என்று காந்தியடிகள் கண்டு கொண்டது அச்சம். அச்சம், போராடும் திறனின்மை. இந்திய மக்களுக்கு போராடும் திறன் இல்லாது இருந்தார்கள். தன்னடிமை பழக்கம், தானாகவே அடிமை, கீழ்ப்படிதலை, அதிகாரத்தை ஒத்துக்கொள்வதை, அநீதியை ஒத்துக்கொள்வதை ஒரு பழக்கமாகவே இந்திய மக்கள் வைத்திருந்தார்கள். பிளவுண்ட நாடாக இந்தியா இருந்தது. பிளவுண்ட நாடை அந்நியர்கள் அடிமைப்படுத்துவது மிக சுலபம். எத்தனையோ பிளவுகள், ஜாதியின் அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே, தொழிலின் அடிப்படையிலே இந்த நாடு பிளவுண்டு கிடந்தது. எனவே எவர் வேண்டுமானாலும் இந்த நாட்டை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்ற நிலை இருந்தது. அளவற்ற சமூக அநீதிகள் இந்த நாட்டிலே இருந்தது. தீண்டாமை என்னும் பெருங்கொடுமை இந்தியாவிலே இருந்தது. ஏறக்குறைய சமூகத்தினுடைய 20-25% மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக, பழங்குடிகளாக இருந்தனர். அவருடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் எல்லாம் வலிமையற்றவர்களாக இருந்தார்கள். ஒரு சமூகம் ஏறக்குறைய 25% மக்களை அடிமைகளாக வைத்திருந்தால் அந்த சமூகம் எவ்வாறு வளர்ச்சி அடையும்? பெண்ணடிமைத்தனம், 50% பெண்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள். இதன் காரணமாகவே இந்தியா அடிமையானது என்று காந்தியடிகள் கருதினார். ஆங்கிலேயருடைய பலத்தால் அல்ல, இந்தியாவின் பலகீனத்தால் இந்தியா அடிமையானது.
மூடப்பழக்கங்கள் மிகுந்த நாடாக இருந்தது இந்தியா. கண்மூடி பழக்கங்கள், மதம், சடங்கு என்ற பெயரில் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய நாட்டினுடைய எல்லா தொழில்களும், குறிப்பாக கிராம கைத்தொழில்கள், கிராமிய பொருளாதாரம் முற்றிலும் அழிக்கப்பட்டு இருந்தது. நம்முடைய தேவைகளுக்காக வெளிநாட்டை நம்பக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. கிராமத்தினுடைய தன்னிறைவு பொருளாதாரம் சிதைக்கப்பட்டு விட்டது. வரலாற்றிலே கிராமங்கள் இந்தியாவிலே தன்னிறைவாக இருந்தன. பெருந்தொழில்கள் காரணமாக இங்கிலாந்திலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இந்தியா சந்தையாக மாற்றப்பட்டது. இந்தியாவினுடைய குடிசை தொழில்கள், கிராம கைத்தொழில்கள் அழிக்கப்பட்டன. அக்காலத்திலே இந்தியாவிலே அருமையான மிக மிக உயர்ந்த நெசவு தொழில் இருந்தது. இந்திய மஸ்லின், கல்கத்தா துணியெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றதாக, உலகத்திலே அதற்கெல்லாம் ரொம்ப பெயர் இருந்தது. அவையெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. கிராம கைத்தொழில்கள் அழிக்கப்பட்டன. இங்கிலாந்தில இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுடைய நலனுக்காக, அங்க இருக்கக்கூடிய பெரிய தொழிற்சாலைகளின் நலனுக்காக இந்தியாவிலே இருந்த தொழில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் கொள்ளை போச்சு. கிராமங்கள்லாம் அழிந்ததினாலே பஞ்சம், பசி, பட்டினி சாவுகள்லாம் இந்தியாவிலே நிறைய ஆங்கிலேயருடைய காலத்திலே அழிந்தது. இந்த பின்புலத்திலே காந்தியுடைய அரசியல் கொள்கைகள் கட்டப்பட்டன. காந்தியடிகள் தனது அரசியல் கொள்கைகளை பல்வேறு இடங்களிலே, பல்வேறு கட்டுரைகளிலே, பல்வேறு நேரங்களிலே அவர் சொல்லி இருக்கின்றார். அவற்றில் மிக முக்கியமானது, அவருடைய அரசியல் கொள்கைகளே மிக முக்கியமானது என்று நாம் ஏதேனும் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் இந்திய சுயராஜ்யம் என்ற அவரது நூல். 1908 ஆண்டிலே இந்திய சுயராஜ்யம் என்ற நூலை அவர் எழுதினார். விடுதலை பெற்ற இந்தியா எவ்வாறு இருக்க வேண்டும், இந்திய விடுதலையை எவ்வாறு அடைவது என்பது குறித்த விவாதம் அந்த புத்தகத்திலே இருக்கிறது. இந்திய சுயராஜ்யம் என்ற புத்தகத்திலே இருக்கிறது. இந்திய சுயராஜ்யத்தை மிக தெளிவாக அவர் சொல்லுவது, ஆயுத போராட்டத்தினால் அல்ல, மக்களுடைய போராட்டத்தினால் இந்தியா விடுதலை அடைய வேண்டும். கோடிக்கணக்கான மக்கள் எழுச்சியுடன் அந்நிய ஆட்சியை நிராகரிக்க வேண்டும். ஆயுத போராட்டம் தேவையில்லை. வன்முறையற்ற மக்கள் இயக்கத்தினால் இந்த நாட்டிலே இருந்து ஆங்கிலேய ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இது அந்த நூலிலே மைய கருத்து. அதாவது வன்முறையற்ற அரசியல் மாற்றம் வேண்டும். அரசியலிலே ஆயுதங்கள் கூடாது. அரசியலிலே பயங்கரவாதம் கூடாது என்பதே அவருடைய கருத்துக்கள். அந்த காலத்திலே பலர் அக்கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். இருந்த போதிலும் இந்திய மக்கள் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டனர். கோடிக்கணக்கான இந்திய மக்கள் இந்திய விடுதலை போராட்டத்திலே இணைந்து கொள்வதற்கான மிக முக்கியமான காரணமாக இருந்தது, அது வன்முறையற்ற போராட்டம், அது ஆயுதமற்ற போராட்டம், அது அகிம்சை போராட்டம். எனவேதான் மக்கள் கோடிக்கணக்கிலே கலந்து கொள்ள முடிந்தது.
ஆயுத போராட்டத்திலே கோடிக்கணக்கிலே கலந்து கொள்ள முடியாது எவரும். ஆயுத போராட்டம் செய்பவர்கள் சிலராக இருப்பார்கள். அத்தகைய போராட்டத்தின் விளைவாக கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக் கொள்ளுவார்கள். எங்கெல்லாம் உலகத்திலே ஆயுத போராட்டங்கள் நிகழ்கின்றனவோ அவையெல்லாம் ஒரு துன்ப நிகழ்வாகவே இருந்திருக்கின்றன. அந்த ஆயுத போராட்டங்களுக்கு பிறகு மக்களுக்கு அதிகாரம் போனதா என்றால் கிடையாது. அது அதிகாரத்தை ஒரு சிலர் கையிலே கொடுத்து விடுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தன. இந்திய சுயராஜ்யத்திலே இரண்டாவது அவர் முக்கியமாக சொல்லுவது அளவற்ற நுகர்வு உலகினை அழிக்கும். அளவற்ற நுகர்வு உலகினை அழிக்கும். நாம் இப்போது பார்க்கக்கூடிய நவநாகரிக உலகம் நுகர்வினை அதிகரித்துக் கொண்டே போகின்றது. நுகர்வுக்கு ஒரு கன்சம்ஷன் என்று கன்சியூமரிசம் என்று சொல்கிறோம். அந்த கன்சியூமரிசத்துக்கு கட்டுப்பாடே கிடையாது. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. நாம் பார்க்கிறோம் இந்த அளவற்ற நுகர்வினால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பெரும் பேராபத்துக்களை இந்த அளவற்ற நுகர்வு உலகத்துக்கு அளிக்கின்றது. இப்பொழுது பார்க்கிறோம், பிளாஸ்டிக் கழிவுகளை பார்க்கிறோம், அல்லது பெட்ரோலிய கழிவுகளினால் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிறோம். இன்றைக்கு பருவநிலை மாற்றத்தை பார்க்கிறோம், உலகம் வெப்பமயமாதலை பார்க்கிறோம். இவையெல்லாம் அளவற்ற நுகர்வினாலே வரக்கூடிய துயரங்கள். இந்த உலகம் மிகச் சிறியது. இது போன்ற உலகம் இன்னொரு பிரபஞ்சத்திலே இன்னொன்று கிடையாது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் குறைவாக இருக்கின்றன, அளவாக இருக்கின்றன. அவற்றை மிக அதிகமாக நாம் நுகர்வேமையானால் அல்லது உபயோகித்தால் இன்னும் சில வருடங்களிலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும், அல்லது பற்றாக்குறை வரலாம், பெரும் பிரச்சனைகள் வரலாம். எனவே அளவற்ற நுகர்வு உலகினை அழிக்கும் என்பது அவருடைய கருத்து. இயற்கையானது உலகிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும். ஆனால் அதனுடைய பேராசையை பூர்த்தி செய்யக்கூடிய வலிமை, ஆற்றல் அதற்கு இல்லை. எனவே காந்தியடிகள் இந்திய சுயராஜ்யம் என்ற நூலிலே சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து, அது இந்தியாவிற்காகவே சொல்லுகிறார். எளிய, நிறைவான, சிக்கனமான வாழ்வு நெறிகள் இந்தியாவிற்கு தேவை. இந்தியா மற்ற நாடுகளை பார்த்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்ட மாதிரி, மற்ற நாடுகளை பார்த்து அதே மாதிரியான வளர்ச்சி பாதையில இந்தியா போக முடியாது. ஏனெனில் இந்தியாவினுடைய நிலை அவ்வாறு இருக்கிறது. உலகத்திலேயே மிகுந்த மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. நம்முடைய இயற்கை வளங்கள் மிக குறைவாக இருக்கின்றன. நம்முடைய பெட்ரோலிய தேவை 83% வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்கிறோம். ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்புக்கு 450 பேர் இந்தியர்கள் வாழ வேண்டி இருக்கிறது. அமெரிக்காவில் ஏறக்குறைய 150 பேர் தான் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. ரஷ்யாவில் 9 பேர் தான் இருக்கிறார்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. சைனா இந்தியாவை விட 3 மடங்கு பெரிய நாடு நிலப்பரப்பிலே. இந்தியாவில் நிலப்பரப்பு மிக குறைவு, இயற்கை வளங்கள் மிக குறைவு. எனவே இங்கு எளிய, நிறைவான, சிக்கனமான வாழ்க்கை நெறிகள் இந்தியாவிற்கு தேவை.
இந்தியாவை பொறுத்தளவிலே கிராமியமே இந்தியாவை காக்கும் என்று நம்பினார் அவர். கிராமம் உயர நாடு உயரும். இந்தியா மட்டும் கிடையாது, கிராமியமே உலகத்தை எல்லாம் காக்கும் என்பது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. பேரரசுகள், வல்லரசுகள் ஆபத்தானவை. பேரரசுகளும் வல்லரசுகளும் ஆயுதங்களை குவிக்க வேண்டும். அவ்வாறு ஆயுதங்களை குவிப்பதற்காக பெரும் பொருளை ஈட்ட வேண்டும். அதற்காக இயற்கை ஆதாரங்களை எல்லாம் மிக வேகமாக சுரண்ட வேண்டும். மக்களிடையே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே பேரரசுகள், வல்லரசுகள், பெரும் போர்கள் எல்லாம் ஆபத்தானவை. சிலர் இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்தியா வல்லரசு ஆக முடியாது என்பது மிக தெளிவான உண்மை. இந்தியாவுக்கான இயற்கை வள ஆதாரங்கள் மிக குறைவு. இந்தியா ஒரு ஏழை எளிய நாடு. பல்வேறு காரணங்களால் இந்தியா ஒரு வல்லரசாக முடியாது. ஆய்வு செய்தால் அதை நீங்கள் எளிதாக கண்டு கொள்ளலாம். ஆனால் இந்தியா ஒரு நல்லரசாக முடியும். நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். மக்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். எனவே இந்தியா நல்லரசாக வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும் என்று காந்தியடிகள் நினைத்தார். அவர் அதனை இறைவனின் அரசு இந்தியாவிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இறைவனின் அரசு அல்லது ராமராஜ்யம் என்று அவர் எதிர்கால இந்தியாவை குறித்து சொல்கிறார். ராமராஜ்யம் என்றால் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான நாடாக இந்தியா மாற வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ராமராஜ்யம் என்றால் அறத்தினுடைய அரசு, சத்தியத்தினுடைய அரசு, எளியவருடைய அரசு என்பதன் அடையாளமாகவே அவர் ராமராஜ்யம் வேண்டும் என்று சொன்னார். இந்தியாவை பொறுத்த வரையிலே சமய ஒற்றுமை, சமய நல்லிணக்கம், இதுவே இந்தியாவை காப்பாற்றும் என நினைத்தார். இந்திய தேசியம் என்றாலே அவர் ஒற்றுமை என நினைத்தார். இன்று நாம் மக்களை பிளவுபடுத்தி பார்க்கிறோம். இவர் எந்த சாதியை சார்ந்தவர், எந்த சமயத்தை சார்ந்தவர், எந்த பிராந்தியத்தை சார்ந்தவர், எந்த மொழி பேசக்கூடியவர், இது நம்முடைய கண்முன்னே நிற்கிறது. நம்மை அறியாமலேயே ஒரு பிரச்சனை என்றால் இந்த மதமா அந்த மதமா, இந்த மதம் சார்ந்து பேசலாமா அந்த மதம் சார்ந்து பேசலாமா, இது நம்மை அறியாமல் நம் மனதிலே ஓடுகிறது. காந்தியடிகள் இதை அறவே புறக்கணித்தார். அவரை பொறுத்தவரையிலே அவர் ஒரு இடத்திலே சொல்கிறார், நான் ஒருவரை பார்த்தால் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று பார்க்கும் திறன் அற்றவனாக இருக்கிறேன். நான் ஒரு பிரச்சனையை அணுகினால் அது எந்த சமயத்தை சார்ந்த பிரச்சனை என்று நான் பார்க்க முடியாதவனாக இருக்கிறேன். அவருடைய பார்வை எப்போதும் நடுநிலையாகவே இருக்கக்கூடிய ஒரு பார்வை. அவருடைய சிறிய வயதிலே இருந்து அவருக்கு அந்த மாதிரியான ஒரு நல்லிணக்கம், அனைவரும் ஒன்று, உலகமே ஒன்று, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நம் மக்களே. எனவே அவருடைய அரசியலிலே நல்லிணக்கம் மிக முக்கியமானது. பிரித்து பார்க்கும் தன்மை அவருடைய அரசியலுக்கு கிடையாது. அவரை பொறுத்த வரையிலே தேசியம் என்றால் அனைவரும் ஒன்று. மதம் பற்றி பேசுபவர்கள் தேசத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள். ஒரு உண்மையான தேசியவாதி மதத்தை பற்றியே பேச மாட்டான் என்பது அவருடைய முடிவு. அதை இந்திய சுயராஜ்ய என்னும் நூலிலே அவர் சொல்லுகின்றார். அவரை பொறுத்தவரையிலே இந்திய விடுதலை என்பது ஏழை எளிய மக்களின் விடுதலை.
இந்தியாவுடைய சுதந்திரம் என்பது 6 லட்சம் தன்னாட்சி பெற்ற தன்னிறைவு கொண்ட கிராம குடியரசுகளின் விடுதலை. இந்திய அரசு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், தன்னாட்சி பெற்ற தன்னிறைவு பெற்ற கிராம குடியரசுகளின் கூட்டாட்சியாக இந்தியா உருவாக வேண்டும் என்பது அவருடைய அழுத்தமான நம்பிக்கை. அதையேதான் அவர் இந்திய சுயராஜ்யம் என்ற நூலிலே 1908ஆம் ஆண்டிலே ஆணித்தரமாக அவர் சொல்லி இருக்கின்றார். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியலுக்கு காந்தி ஒரு மாற்று அரசியலை சொல்லுகிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் மிக மோசமாக இருக்கின்றன. நான் முதல்லே சொன்னபடி ஆன்மீக நம்பிக்கை இல்லாத அரசியல், அழுக்கு நிறைந்த அரசியல் என்று அவர் சொன்னார். இன்றைய அரசியல் மாசுபட்டு இருக்கின்றது. எவ்வாறு நாம் எல்லாம் சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைந்திருக்கிறது என்று சொல்லுகிறோம், சுற்றுச்சூழல் மாசுபடிந்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு அரசியல் மாசுபடிந்து இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? எவ்வாறு நம் பதவியை அடைய வேண்டும், அதிகாரத்தை அடைய வேண்டும், ஆட்சியை அடைய வேண்டும், இதுவே அரசியலின் நோக்கமாக இருக்கிறது. எண்ட் என்றால் நாம் எதை அடைய வேண்டும், அது எவ்வாறு வேண்டுமானாலும் அடையலாம். ஆனால் காந்தியடிகள் மீன்ஸ், எந்த வழிமுறை, மீன்ஸ் நாட் தி எண்ட். வழிமுறை முக்கியம், முடிவு கிடையாது, பயன் கிடையாது. எந்த வழியிலே நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பது முக்கியம். பயனை காட்டிலும் பயணம் முக்கியம். மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எண்ட்ஸ் என்பது அவருடைய வாதம். அரசியலில் முடிவு அல்ல, எந்த வழியிலே அரசியல் நடைபெறுகிறது என்பது மிக முக்கியம். தீயவை தீய பயப்பதால் தீயவை தீயிலும் அஞ்சப்படும் என்றார் திருவள்ளுவர். இன்றைக்கு அரசியல் சாமதான பேத தண்டம், சாணக்கிய நீதி என்று சொல்லுகிறார்கள். எதை வேண்டும் செய்யலாம், அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். மேக்கிவெல்லியன் பாலிடிக்ஸ் என்ற அரசியலிலே சொல்லுவார்கள். அரசியலிலே அதிகாரம்தான் முக்கியமே தவிர, வெற்றிதான் முக்கியமே தவிர, எந்த வழி என்பது முக்கியமில்லை. சில பேர் சொல்லுவார்கள், போரிலும் காதலிலும் வழிமுறை முக்கியமானது அல்ல, வெற்றி பெறுவதே முக்கியம் என்று சொல்லுவார்கள். காந்தியடிகள் அதனை ஏற்பது கிடையாது. அரசியலுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று காந்தியடிகள் நினைத்தார் என்றால், அரசியலின் நோக்கம் மக்களுக்கு வல்லமை தருவதாக இருக்க வேண்டும். தலைவர்கள் வல்லமை பெறுவது அல்ல, தலைவர்கள் அதிகாரம் பெறுவது கிடையாது. மக்கள் வல்லமை பெற வேண்டும், மக்கள் அதிகாரத்தை பெற வேண்டும், மக்கள் ஆற்றல் பெற்றவர்களாக மாற வேண்டும். அதுவே அவருடைய அரசியலின் நோக்கமாகும். மக்களுக்கு அதற்கான தகுதியை உருவாக்குவதுதான் ஒரு அரசியல் பணியாக இருக்க வேண்டும். தீரமுள்ள மக்களாக, வீரமுள்ள மக்களாக மாற்றிட வேண்டும். அதுவே அரசியல். மக்கள் அறத்திற்கான போராளிகளாக இருந்திட வேண்டும். எங்கே அநீதி நடக்கிறதோ அந்த இடத்திலே அதனை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மக்களுக்கு இருந்திட வேண்டும். பல நேரங்களில் நாம் சமூக அநீதிகளை பார்த்து கொண்டு பாராதது போல் இருக்கிறோம். தெருவிலை போகிறோம், ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்கிறது, அல்லது ஒருவர் சாலை விதிகளை மீறுகிறார், அல்லது ஒரு திருட்டு நடக்கிறது, ஒரு கொள்ளை நடக்கிறது,
ஒரு விபத்து நடக்கிறது, அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எங்கு தவறு இருக்கிறதோ, எங்க அநீதி இருக்கிறதோ, எங்க ஆபத்து இருக்கிறதோ, அந்த இடத்திலே நாம் நிற்பது கிடையாது. நிற்காமல் நடந்து கொண்டே இருக்கிறோம். கண்களை மூடிக்கொள்கிறோம். காந்தியடிகள் இத்தகைய நிலை மாற வேண்டும் என்று கருதினார். தவறுகள் நடக்கின்ற இடத்திலே போராடக்கூடிய மக்கள் சக்தியை உருவாக்க வேண்டும். அநீதிக்கு எதிராக சிறிய போராட்டங்கள், பெரிய போராட்டங்களுக்கு தயார் நிலையிலே மக்கள் இருந்திட வேண்டும். அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டத்திலே கழிந்தது. மிகச்சிறிய வயதிலேயே அவர் போராடி இருக்கிறார். நமக்கு பல பேருக்கு தெரியாது. எல்லாம் அவர் சவுத் ஆப்பிரிக்கால போய் தான் அவர் தன்னுடைய சத்தியாகிரகத்தை துவக்கினார் என்று கருதுகிறோம். அது உண்மை இல்லை. அவருக்கு 18 வயதிலே அவருக்கு ஒரு அநீதி நிகழ்ந்தது. 18 வயதிலே அவர் இங்கிலாந்திலே போய் பாரிஸ்டருக்கு படிக்க வேண்டும் என்று தயாராக இருக்கிறார். பம்பாயிலே கப்பலிலே ஏறுவதற்கு டிக்கெட் எல்லாம் வாங்கி ரெடியா இருக்கும் பொழுது அவருடைய ஜாதியை சார்ந்த பெரியவர்கள்லாம் ஒரு பஞ்சாயத்து கூட்டுகிறார்கள். வட இந்தியாவிலே கப் பஞ்சாயத்து என்று சொல்வார்கள், ஜாதி பஞ்சாயத்து. மிக வலிமையானவை. அவர்களுக்கு எதிராக யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. அந்த பஞ்சாயத்திலே காந்தியடிகள் கடல் தாண்டி போகக்கூடாது, அது மதத்துக்கு எதிர். எனவே அவர் போனால் அவரை ஜாதியிலிருந்து தள்ளி வைப்போம், ஜாதி பிரஷ்டம் செய்வோம், சமூகத்திலிருந்து தள்ளி வைப்போம். அவருக்கு உதவக்கூடியவர்களுக்கும் இதே தண்டனை. அவங்களுக்கு யாரும் உணவு தண்ணீர் கொடுக்க கூடாது. இந்த மாதிரியான ஒரு உத்தரவை அவருடைய ஜாதி பஞ்சாயத்து அவருக்கு பிறப்பித்தது. அப்பொழுது அவருக்கு 18 வயசு. அவர் அதனை ஏற்கவில்லை. அந்த பஞ்சாயத்துல போய் சொல்கிறார், என்னுடைய தாயாரின் அனுமதியை பெற்றுக்கொண்டேன், என்னுடைய குடும்ப பெரியவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டேன், நான் நிச்சயமாக நம்முடைய மத நெறிகளிலிருந்து கொஞ்சமும் மாற மாட்டேன் என்று என் தாயாருக்கு உறுதி செய்து கொடுத்திருக்கிறேன். எனவே உங்களுடைய இந்த உத்தரவுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். இது ஒரு அநீதியான உத்தரவு என்று சொல்லுகிறார். அதற்காக அவர் ஜாதியிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டார். அப்பொழுது அவருக்கு 18 வயது. ரொம்ப பேர் அவர் பின்னாடிதான் இத்தகைய போராட்டங்கள் செய்திருக்கிறார் நம்புகிறோம். 18 வயதிலேயே அவர் இத்தகைய ஒரு பெரும் சவாலை சந்திக்க வேண்டியிருந்தது. போராட்டங்கள் வன்முறை இல்லாது இருக்க வேண்டும். வன்முறையற்ற போராட்டம், போராட்டம் 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 என்று அவர் சொன்ன பொழுதும் வன்முறை வேண்டாம், வன்முறை வேண்டாம், வன்முறை வேண்டாம். மக்கள் போராட வேண்டும். வன்முறை இல்லாமல் நியாயமான வழியிலே, அமைதியான வழியிலே அறத்திற்காக போராட வேண்டும். சுயநலத்திற்காக போராட்டம் கிடையாது, அறத்திற்கான போராட்டம், பொதுநலனுக்கான போராட்டம். இதுவே அவருடைய செய்தியாக இருந்தது. அரசியலிலே ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒருமைப்பாடு இருக்க வேண்டும், நல்லிணக்கம் இருக்க வேண்டும், பிரிவு இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது. இந்தியா அடிமையானது பிரிவினையினால், இந்தியா அடிமையானது மத வேறுபாடினால், இந்தியா அடிமையானது சாதியினால். எனவே இந்தியாவினுடைய நலன், இந்தியாவினுடைய சமூக ஒற்றுமையிலே, மத ஒற்றுமையிலே, மத நல்லிணக்கத்திலே இருக்கிறது. இது அவருடைய முக்கியமான கோட்பாடு. நாம் அவருடைய மாற்று அரசியல் கோட்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அரசியலே பிரித்தாளுவது என்பது மிக ஒரு எளிய காரியமாக, வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வசதியான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. காந்தியடிகள் எந்த சூழ்நிலையிலும் அதை ஆதரிக்கவில்லை. ஒற்றுமை, ஒருமைப்பாடு, நல்லிணக்கம், இதுவே இந்திய அரசியலின் நோக்கம் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லி வந்தார்.
அவர் அரசியல் அதிகாரத்தை மேலே இருந்து அகற்றி கீழ் மட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும், மாற்றி கொடுக்க வேண்டும் என அவர் சொன்னார். அரசியல் அதிகாரத்தை மேலிருந்து கீழாக கொண்டு வர வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. அதிகாரம் எளியவருடைய கையிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு அரசியல் அதிகாரம் எலைத்தேறு என்று சொல்லுவார்கள். மேல் மட்டத்திலே இருப்பவரிடத்திலே இன்றைக்கு அதிகாரம் போய் எங்க வேணுமானும் பாருங்கள். அதிகாரம் வலியவருடைய கையிலே, செல்வம் படைத்தவருடைய கையிலே இருக்கின்றதை மாற்றி எளியவர்கள் கையிலே அதிகாரத்தை கொடுத்திட வேண்டும் என்பது அவருடைய அரசியல் கோட்பாடாக இருந்தது. கிராமிய அரசியல், கிராமம் சார்ந்த அரசியல் அவருடைய லட்சியமாக இருந்தது. இன்றைக்கு மைய அரசாங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, தேசியத்துக்கு முக்கியம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் கிராமியத்துக்கு முக்கியம் கொடுத்தார். அரசியல் கோட்பாட்டில் அது முக்கியமான ஒரு புரட்சி. கிராமமே அடித்தளம். அரசியல் கிராமங்களிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஜனநாயகம் கிராமங்களிலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். குடியரசு என்று சொன்னால் அது கிராம குடியரசில இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். பேரரசுகள் எப்பொழுதுமே அவர் ஒரு அனார்கிஸ்ட் என்று அவரை சொல்லுவார்கள். அனார்கிஸ்ட் என்றால் பெரிய அரசுகளை விரும்பாதவர்கள், அரசுகளை சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடியவர்கள். பேரரசுகள் இல்லாது தன்னாட்சி பெற்ற சிறு சிறு குடியரசுகள் தோன்றிட வேண்டும். சிறிய அளவிலேயான மக்கள் குடியரசுகள் பலம் மிகுந்ததாக இருந்திட வேண்டும். அவற்றை அடிப்படையாக கொண்டே ஒரு தேசம் கட்டப்பட வேண்டும் என்பது அவருடைய மிக முக்கியமான கருத்து. மக்களாட்சி எவ்வாறு இருக்க வேண்டும், விடுதலை பெற்ற இந்தியா எவ்வாறு இருக்க வேண்டும்? அவர் ஒரு இடத்திலே சொல்கிறார், மக்களாட்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அது பிரமிடு மாதிரி இருக்கணும்னு சொல்லுகிறார். பிரமிடு எவ்வாறு இருக்கும்? பிரமிடிலே அதனுடைய கீழ்மட்டம் பெரிதாகவும் அதனுடைய உச்சி மிக குறுகியதாகவும் சிறியதாகவும் இருக்கும். அதிகாரங்கள் எல்லாம் கீழே இருக்கணும். மேல போக 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 அதிகாரம் குறைய வேண்டும். டெல்லியில அதிகாரம் மிக குறைவாக இருக்க வேண்டும். கிராமத்திலே நிறைய அதிகாரம் இருக்க வேண்டும். பிரமிட் மாடல் காந்தியுடைய அரசியல் மாடல், அரசியல் அமைப்பு ஒரு பிரமிட் மாதிரி. கீழ்மட்டத்திலே அதிக அதிகாரம், மேல் மட்டத்திலே குறைவான அதிகாரம். இந்த படிநிலைகளிலே அதிகாரம் பிரிக்கப்பட்டு பல இடங்களிலே பிரிக்கப்பட்டு மக்களுக்கு தந்திடப்பட வேண்டும். மக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு ஜனநாயகத்திலே மக்கள் மிகுந்த சுய கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும், சுய ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அரசு ஒழுங்குபடுத்தக்கூடிய நிலையிலே மக்கள் இருக்கக்கூடாது. சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இல்லாத மக்கள் மக்களாட்சிக்கு தகுதியானவர்கள் கிடையாது. ஒரு இடத்திலே சொல்லுகிறார், சுத்தமில்லாத ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் ஒரு வீண். சுத்தமே உங்களால உங்க நாட்டையோ உங்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் எவ்வாறு ஒரு நாட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வீர்கள்? எவ்வாறு நாட்டை வாழ உங்களுக்கு சக்தி கிடைக்கும்? தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும், சுயசார்பு பெற்றிருக்க வேண்டும். குடிமக்கள் யாரை நம்பி இருக்கக்கூடாது. மக்கள் அரசினை சார்ந்து எதிர்நோக்கி இருந்திடக்கூடாது. இப்படி எல்லாம் மக்கள் அரசை நம்பி இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது, மாற வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய தலை விதியை தாங்களே நிர்மாணித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அநீதிக்கு எதிரான போராட்டம்,
அநீதிக்கு எதிரான போராட்டத்துக்கு தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய சக்தி பெற்ற, ஆற்றல் பெற்ற மக்கள் இருந்திட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அவருடைய எண்ணமெல்லாம் கிராமங்களிலே இருந்தது. கிராம குடியரசுகள் நிறைந்ததாக இந்தியா அமைய வேண்டும். தன்னாட்சி பெற்ற உள்ளாட்சி அமைப்புகள் இருந்திட வேண்டும். நிர்வாகம், காவல், நீதி ஆகியவற்றையெல்லாம் கிராம குடியரசுகளே பெற்றிருக்க வேண்டும். கிராமம் உயர நாடு உயரும் என்பது அவருடைய கருத்து. கிராமம் என்றால் என்ன என்று அவர் கருதினார் என்றால், கிராமம் எளிய வாழ்க்கைக்கு அடையாளம். கிராமம் தன்னிறைவுக்கு அடையாளம். கிராமமும் இயற்கையும் பிரிக்க முடியாதவை. எவ்வாறு மீன் தண்ணீரில் வாழ்கின்றதோ அதுபோல் கிராம மக்கள் இயற்கையிலே வாழ்கிறார்கள். கிராமங்கள் இயற்கை நல்லா இருந்தால்தான் கிராமம் நல்லா இருக்க முடியும். கிராமம் வளர்ந்தால் இயற்கை வளரும். எனவே இயற்கையை காப்பாற்றுவதற்காக, எளிய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, அதிகாரத்தை கீழ்மட்டத்திலே இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்காக கிராமங்கள் வேண்டும், கிராமியம் வேண்டும், கிராமிய நாகரிகம் வேண்டும் என்று அவர் சொன்னார். சில பேர் கேட்கலாம், தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் இருக்கின்றன, உலகத்தில் இருக்கின்றன. சுவிட்சர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளிலே கிராமங்கள் நிறைய அதிகாரம் பெற்றவையாக இருக்கின்றன. ஒரு கிராமத்தில் ஏதாவது பெரிய மத்திய அரசு ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் கூட, அங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் என்றால் கூட மக்கள் அந்த கிராம பஞ்சாயத்தினுடைய, அந்த கிராம உள்ளாட்சி அமைப்புகளுடைய அனுமதி அவர்கள் பெற வேண்டும். எனவே காந்தியினுடைய அவருடைய கனவு இந்த அரசியலை மாற்றி அமைப்பது. மிக சுருக்கமாக, ஒரு நிமிடத்திலே நான் சுருக்கமாக சொன்னால், அறம் சார்ந்த அரசியல், வன்முறை இல்லாத அரசியல், மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அரசியல், மக்களுடைய வளங்களை, நலன்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்க வேண்டும். அரசியலிலே அறமே முக்கியம் என்பதே அவருடைய கருத்தாகும். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.